ட்ரம்ப் உயிருக்கு அச்சுறுத்தலா? உலகையே அதிர வைத்த உளவுத்துறை தகவல். நடந்தது என்ன? அமெரிக்கா ஈரான் மோதல் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில ட்ரம்பின் பயணத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்த சதி திட்டம் இருந்ததா அமெரிக்க உளவுத்துறை தகவல் வெளியிட்டிருக்கு. பாதுகாப்பு காரணங்களாக புதிய விமானத்தை தவிர்த்து பழைய ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் ட்ரம்ப் பயணம் மேற்கொண்டதா கூறப்படுது. இந்த பரபரப்பு பின்னணியில் இருப்பது என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதல் கடந்த பிப்ரவரி முதல் தொடர்ந்து தீவிரமா நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல தான் கடந்த மார்ச் மாதம் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்ல ஈரானின் உச்ச தலைவர் கமேனி போன்றோர் உயர்மட்ட அரசு அதிகாரிகள் பலர் உயிரிழந்ததா தகவல் வெளியாகி அந்த தாக்குதல் உலக நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்திருந்துச்சு. அதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைச்சு ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்துச்சு. இந்த சம்பவம் மத்திய கிழக்கில் பதற்றத்தை உச்சகட்டத்திற்கு கொண்டு சென்றதுடன் உலக நாடுகளும் பெரும் கவலையுடன் சூழ்நிலையை கவனிச்சாங்க. இதுக்கப்புறமா தான் கடந்த ஜூலை 17 அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுச்சு. இருதரப்பும் கையெழுத்திட்ட அந்த ஒப்பந்தத்துல மொத்தம் 14 முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி உலக வர்த்தகத்திற்கு முக்கியமான ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்துக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுச்சு. ஆனா கப்பல்கள் ஈரான் கடலோர பாதை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும் அப்படின்னு ஓமன் கடற்கரையை ஒட்டிய வழித்தடத்தை பயன்படுத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஈரான் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வந்திருக்கு. இந்த நிலையில மார்சல் தீவை சேர்ந்த அல் ரெகாயத், சவுதி அரேபியாவின் வெட்டியான் மற்றும் லைபீரியாவின் சைப்ராஸ் பிராஸ்பெரிட்டி ஆகிய 3 எண்ணெய் கப்பல்கள் அண்மையில ஓமன் கடற்கரையை ஒட்டிய வழியாக ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்ததா தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. இதுக்கப்புறமா தான் அந்த 3 எண்ணெய் கப்பல்களையும் குறிவச்சு ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதா தகவல் வெளியாகி இருக்கு. இதற்கு பதிலடியாக அமெரிக்காவும் ஈரானின் முக்கிய இராணுவ இலக்குகள் மீது வான்வழி தாக்குதலை மேற்கொண்டதா சொல்லப்படுது. அடுத்தடுத்து நடந்த இந்த தாக்குதலால இரு நாடுகளுக்கிடையேயான பதற்றம் திரும்பவும் உச்சகட்டத்தை எட்டிருச்சுன்னே சொல்லலாம். இந்த சூழல்ல தான் அங்காராவில் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் குறித்து கடுமையான கருத்துக்களை பதிவு செய்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இந்த சூழல்ல தான் துருக்கியில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அங்க சென்றிருந்தாரு. அப்பதான் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களிடம் இருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதா உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்ததாகவும் சொல்லப்படுது. இதுக்கப்புறமா அதிபரின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உடனடியா பலப்படுத்தப்பட்டு சிறப்பு பாதுகாப்புடன் போயிங் 747 விமானம் மூலம் அவர் பயணம் மேற்கொண்டதா தகவல் வெளியாகியிருக்கு. இந்த விவகாரம் தொடர்பா அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில போயிங் 747-8 விமானம் குறிவைக்கப்படல அப்படின்னும், மாறாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் கிடையாது, அவரது பயணத்தையே குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததா ஆரம்பகட்ட தகவல் வெளியாகி இருக்கு. நேட்டோ உச்சி மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா புதிதாக சேர்க்கப்பட்ட கத்தார் விமானத்துல ஏவுகணைகளை திசை திருப்பும் மற்றும் செயலிழக்க செய்யும் முழுமையான நவீன தற்காப்பு அமைப்புகள் இன்னும் முழுமையா பொருத்தப்படல. இதனால லேசர் தொழில்நுட்பம் உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட ஏவுகணை தடுப்பு வசதிகளை கொண்ட பழைய ஏர்போர்ஸ் ஒன் விமானத்துல பயணிப்பதே பாதுகாப்பானது அப்படின்னு அதிகாரிகள் ட்ரம்பிற்கு அறிவுறுத்தி இருக்காங்க. இதுக்கப்புறமா அங்காராவில் இருந்து புறப்பட்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதிய விமானத்தை பயன்படுத்தாம பழைய ஏர்போர்ஸ் ஒன் விமானம் மூலமே தனது பயணத்தை தொடர்ந்ததா தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கு நடுவுல மாநாடு முடிந்து நாடு திரும்பும் வேளையில ஈரான் மற்றும் அதற்கு ஆதரவாக செயல்படும் ஆயுத குழுக்கள் ட்ரம்பை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தும் அபாயம் இருப்பதா அமெரிக்கா உளவுத்துறைக்கு எச்சரிக்கை தகவல் கிடைத்ததா சொல்லப்படுது. இதுக்கப்புறமா ட்ரம்பின் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில தான் இந்த சம்பவங்கள் உலக நாடுகள் மத்தியில மீண்டும் பதற்றத்தை அதிகரித்துள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு.